விஜய் சேதுபதி ஒரு பதிவுல சொல்றாரு, சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை முடிந்தவுடனே அதை நிறுத்திவிட்டு அலங்காரம் செய்கிறார். அப்ப அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஸ்கிரீன் போட்டுட்டு அலங்காரம் பண்றதுதான் நம்முடைய கோயில் வழக்கம், திருக்கோயில்ல நடக்கக்கூடிய வழக்கம். இதற்கு அவர் ஒரு கமெண்ட் சொல்றார், குளிக்கிறதையே காமிச்சாங்க, ட்ரெஸ் மாத்திரத காமிக்க கூடாதா? ஐயா, நீங்க எல்லாம் நடிகர்கள். கங்குவா படம் ஓடணும்னா டெய்லி 2 ஸ்பூன் லைன் டேட் சாப்பிட்டா படம் ஓடுன்னு சொன்னாலும் நீங்க நடிக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. ஏன்னா நீங்க நடிகர்கள். அந்த விளம்பரத்திலையும் நீங்க நடிப்பீங்க. ஏன்னா பணம் கொடுத்தால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடிப்பீர்கள். ஆனால் ஒரு மதத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அந்த மதத்தில் இருக்கும் சடங்குகளை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்கள். நடிப்பது மட்டும் உங்களுடைய தொழில். எங்களை திருத்துவதும் எங்களை மாற்றுவதும் உங்களுடைய வேலை இல்லை. வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். திரையுலகம். இந்த திரையுலகத்துல எவ்வளவு பேர், எவ்வளவு ஜாம்பவான்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்து மதத்தை எந்த இடத்திலும் தவறாக பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தியவர்கள் கூட அதற்காக ஒரு பெரிய வரப்பிரசாதமாக சில புத்தகங்களை எழுதி கொடுத்து அந்த இந்து மதம் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்வான மனிதர்கள் இருந்த இந்த திரையுலகம் இன்றைக்கு எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஒரு இந்து மதத்தை பற்றி நான் யாரு அப்படிங்கறத நீங்க சொல்லிடுங்க. நீங்க சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே நான் யாருங்கிறத சொல்லிடுங்க. நான் இப்படிப்பட்டவன் தான், நான் சினிமாவில் நடிக்கிறேன், என்னுடைய படத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தைரியமான ஆட்கள். ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு பதிவுல சொல்றாரு, சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை முடிந்தவுடனே அதை நிறுத்திவிட்டு அலங்காரம் செய்கிறார்கள். அப்ப அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஸ்கிரீன் போட்டுட்டு அலங்காரம் பண்றதுதான் நம்முடைய கோயில் வழக்கம், திருக்கோயில்ல நடக்கக்கூடிய வழக்கங்கள். இதற்கு அவர் ஒரு கமெண்ட் சொல்றார். எப்படின்னா, குளிக்கிறதையே காமிச்சாங்க, ட்ரெஸ் மாத்திரத காமிக்க கூடாதா? ஐயா, நீங்க எல்லாம் நடிகர்கள். கங்குவா படம் ஓடணும்னா டெய்லி 2 ஸ்பூன் லைன் டேட் சாப்பிட்டா படம் ஓடுன்னு சொன்னாலும் நீங்க நடிக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. ஏன்னா நீங்க நடிகர்கள். கங்குவா படம் ஓடணுமா 2 ஸ்பூன் லைன் டேட்ஸ், அந்த விளம்பரத்திலையும் நீங்க நடிப்பீங்க. ஏன்னா பணம் கொடுத்தால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடிப்பீர்கள். அதனால் உங்களுடைய நடிப்பின் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் தாராளமாக எப்படி வேண்டுமானாலும் நடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு மதத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அந்த மதத்தில் இருக்கும் சடங்குகளை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்கள். அபிஷேகம் முடிஞ்ச உடனே அலங்காரம் நடக்கிற பொழுது ஸ்கிரீன் போட்டுட்டு அலங்காரம் பண்றத எவ்வளவு கொச்சையாக பேசுகிறீர்கள். குளிக்கிறதையே காமிச்சாங்க, ட்ரெஸ் மாத்திரத காமிக்க கூடாதா? எல்லா குளங்கள்லாம் பாருங்க, குளம், ஏரி, நான் ஆறு எல்லாம் போய் பாருங்க, பெண்கள் குளிப்பாங்க எல்லாருக்கும் நேரா. ஆனா ட்ரெஸ் மாத்திரக்கு மறைவான இடத்துக்கு தான் போய் ட்ரெஸ் மாத்துவாங்க. இந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிங்கிற பொழுது நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நீங்கள் நடிகர்கள், அதில் எந்த மாறுதலும் இல்லை. கங்குவா படம் ஓடணும்னா 2 ஸ்பூன் லைன் டேட் சாப்பிட்டாக கண்டிப்பா அந்த படம் ஓடணும் விளம்பரத்துல வந்தா கூட அதுலயும் நடிக்கக்கூடிய நடிகர்கள். அதில் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் விளம்பர படம், சினிமா படம் எல்லாத்திலையும் நடிங்க. ஏன்னா அது உங்களுடைய வருமானத்தை தரக்கூடியது. ஆனால் அதே போல் ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடுகின்ற பொழுது எல்லா மதத்திலும் இருக்கின்ற விஷயங்களை பேசுவதற்கு தைரியம் இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த விஷயத்தை பேசலாம். மற்ற மதங்களில் இல்லையா? மற்ற மதங்களை பற்றி பேச முடியாதா? மற்ற மதங்களில் எதுவுமே இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு பர்வீன் சுல்தானா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசுறாங்க.
எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு தெளிவாகவும் பேசுகிறார்கள்னு பாருங்க. அவங்க மெக்கா போனதை பத்தி, மிதினா போனதை பத்தி அழகா சொல்லுவாங்க. பேசுறது அப்படின்னா அந்த மாதிரி நாகரிகமாக பேசுவதற்கு தெரிந்து கொள்ளுங்கள். நாகரிகம் இல்லாமல் நீங்கள் பேசினால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டி வரும். ஏன் அப்படின்னா நாகரிகம் இல்லாமல் ஒரு மதம் சார்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள் சார்ந்து பேசுகின்ற பொழுது அதில் இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் நிறைய சந்திக்க வேண்டி வரும். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்க, ஏன்னா இந்த அபிஷேகம் அப்படிங்கிற பொழுது குளிக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் பேசியதனால் உங்களுக்கு இந்த அறிவுரையை நாங்கள் சொல்லுவோம். மற்ற மதத்திலையும் எல்லா மதத்திலையுமே இருக்கு. மூட நம்பிக்கை இல்லாத எந்த மதமும் இல்லை. எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கை இருக்கிறது. அதையெல்லாம் உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? சுட்டி காட்டுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அப்படி சுட்டி காட்டினால் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு முடியவில்லை என்றால் நீங்களும் அமைதியாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நடிப்பு திறமையை நல்ல விதமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நடிப்பது மட்டும் உங்களுடைய தொழில். எங்களை திருத்துவதும் எங்களை மாற்றுவதும் உங்களுடைய வேலை இல்லை. அதை நாங்களே பார்த்துக் கொள்ளுவோம். இந்து மதம் அதனுடைய போக்கில் செல்கிறது. அதை வழிமறைத்து மாற்றுவதற்கு உங்களால் முடியாது. அதை முயற்சிக்காதீர்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமி பிரார்த்தனை